அவரு எப்ப மனசு மாறுவாருன்னு எப்பயுமே தெரியறதில்ல. அவருக்கு நான் ஏதாச்சும் அறிவுரை சொன்னால் பிடிக்கிறதில்ல. அந்த நேரம் பார்த்து அவர்கள் குடும்பத்தில் யாரோ சொந்தக்கார அண்ணனாம். அவரோட அம்மாவோட தம்பியிட மகனாம். மாரஜ் பண்ணதுக்கப்புறம் அவன் மாறிட்டானாம். ஏதோ தேவைன்னு கோல் பண்ணிருக்கான் பையன். இவருக்கு அவன் சுயநலவாதியா தெரியுறான். மொத்தையெல்லாம் என் கூடயே சுத்துவான். இப்ப கண்டுக்குறதில்ல. தேவக்கி மட்டும் நாங்க வேணும்னு. அவன் ஒரு பொம்பல தாசன்னு புலம்பினார். அப்போ நான் சொன்னன் ஊர்ல உள்ள மத்தவன் சொல்றத கேக்குறத விட பொம்பல சொல்றதுல பாதியை கேட்டா கூட கொஞ்சமாச்சும் முன்னேறலாமுன்னு. அப்பறம் மூஞ்சிய இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி வெச்சிக்கிட்டு இருந்தார். இப்படித்தான் வீட்டு வாகனத்துக்கு ஃபைனான்ஸ் கட்டுவார். கேட்டா அத வித்தா அப்பா எனக்குதான் தருவாருன்னு சொல்வார். குடும்பதுல எல்லாரோட வாகனத்துக்கும் வாங்குறப்ப சைன் பண்ணுவார். கேட்டா அவங்க தேவப்பட்டப்ப ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்வார். வீட்டுமனுசங்க பயணம் போவாங்க. இவரு மட்டும் வேலை இருக்குன்னு போகாமல் இரவுல வீட்ட பாத்துப்பாரு. இதையெல்லாம் கேட்டா வேலை இருந்துச்சின்னுவார். கடைசில ஃபீவரோட சாப்டாம இருந்த நாட்களும் உண்டு. இது பிழைன்னு நான் சொன்னா திட்டுவாரு. பேச மாட்டாரு. நான் குத்தக்காரியாகிடுவேன் திடீர்னு. நம்ம வீட்டுக்கு தூரம் அதிகம். என்னால அத்த வீட்டுக்கு அடிக்கடி போய்வர வாய்ப்பில்ல. அவர தொழில் அங்க இருக்குன்னு அங்கேயே தங்கிப்பார். இப்படித்தான் நான் சொல்றது எதையும் காதுல வாங்கிக்க மாட்டார். எனக்கென்னமோ என் கணவரோட ஃபாமலி ஃப்ரெண்ட் சரியான ரூட்ல தான் போறதா தோணுது. உங்களுக்கென்ன தோணுது மக்களே?